ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேது கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே இந்த சிக்கனோட நல்லா கலக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் கையிலேயே நல்லா மசிச்சு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் நல்லா ஊறணும். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா சூடானதும் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம். அடுத்து வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வறுபடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதனால் எப்போவுமே வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததால் இங்கே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தக்காளியை கரண்டிலே நல்லா மசிச்சு விடுங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம கலக்கி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச சிக்கனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 டம்ளர் அரிசின்றதுனால நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பாலாம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, ரொம்ப குழைவாலாம் வரல. நம்ம இந்த மாதிரி சிக்கனை ஊற வச்சு பண்ணுறதுனால சிக்கனில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிடும், சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.